சரி, இப்போ உங்களுக்கு பாருங்க இப்படி இது 2x கணம் இது என்னது ரெண்டுடையும் இப்படியே 2x கணம் இது என்னது ரெண்டுடையும் எக்ஸ்டையும் பெருக்கத்தோட வலுதான் இது இல்லைங்களா? பெருக்கத்திட வலுவா இருக்குது பாருங்க, ரெண்டு பேரை பெருக்கினத்திட வலு இது இப்படி இருந்தா இது ரெண்டின் வலு, இது எக்ஸ்ட வலு. சரியா? இது ரெண்டுடையும் எக்ஸ்டையும் பெருக்கத்திட வலு, இது விளங்கிச்சா? இந்த ஃபார்முக்கு தான் சொல்ற பெருக்கத்தின் வலு உண்டு. இப்போ உங்களுக்கு சொல்லிக்குது இப்படி உள்ள ஃபார்ம். சரியா? அப்ப இது என்னது பெருக்கத்தின் வலுவை வந்து சரியா உங்களுக்கு வந்து இப்படி வலுக்களின் பெருக்கமாக தர சொல்லி, வலுக்களின் பெருக்கமாக தர சொல்லி. கேள்வியை பாருங்க, ஒவ்வொரு பெருக்கத்தினதும் வலுவை, இத்தனை பெருக்கத்தினது வலுவை பெருக்கத்தின் காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக தருக. உங்களுக்கு ரெண்டு ஃபார்ம் வரும். ஒன்றோ இப்படி உள்ளத நீங்க இப்படி இந்த பாருங்க இப்படிதான் நீக்குது, இது வந்து இப்படி இருக்குது. ஒன்று உங்களுக்கு வரும் இந்த ரெண்டு கணம் எக்ஸ் கணம்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு எழுதுறது, இப்படி ஒன்று வரும். இல்லாட்டி உங்களுக்கும் இப்படி தந்திக்கும் அதை நீங்க ஒரே அடிக்கு ரெண்டுடையும் எக்ஸ்டையும் கணம்னு சொல்லி இப்படி சொல்றதும் வரும். இப்படி ரெண்டு ஃபார்ம்ல இந்த கேள்வி வரப்போகுது. சரியா? இப்படி வர கேள்வி ஃபார்ம் இந்த இது நீங்க இப்படி உள்ளது நீங்க இப்படி மாத்துறது என்னது பெருக்கம் ஒன்றின் வலுவாக தருகன்னு சொன்னா, பெருக்கம் ஒன்றின் வலு, இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கிறதுல வலுவாக கேட்டீதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து வலுக்களின் பெருக்கம்னு சொல்ற நேரம் நீங்க என்ன செய்யணும், மத்த மாதிரி தனித்தனியா போட்டு காட்டுறது. இப்போ ஒன்னாவது உங்களுக்கு பாருங்க, இப்போ உங்களுக்கு சொல்லிது என்னது இப்ப தந்திக்கிற ஒவ்வொரு பெருக்கத்தினதும் வலுவை, இந்த தந்திக்கிற இந்த பெருக்கத்திட வலுவை வந்து காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுத சொல்லிக்குது. சரியா? இப்படி வர நேரம் நீங்க என்ன செய்வீங்க, எப்படி எழுதணும்? இந்த மூணுன்றது இந்த ரெண்டுக்கும் சொந்தம், எக்ஸுக்கும் சொந்தம். சரி, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யப்படுகிறாங்க, பெருக்கப்படுகிறாங்க. அப்ப ரெண்டு கணம் டொருக்காவும் எக்ஸ் கணம் டொருக்காவும் எழுதி காட்டு, அவ்வளவு. சரியா? இப்ப 3ab கணம்னு சொல்லி தந்துக்கிறாங்க. இவங்களை எப்படி எழுதுற, இப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்குமா நீங்க கணம் போட்டு போட்டு எழுதணும். எப்படி 3 கணம் தர ஏட கணம் தர பீட கணம். இப்ப இப்படி எழுதிட்டு இந்த தரமாக்க இல்லாம எழுதணும். 3 கணம் ஏட கணம் பீட கணம். விளங்கிச்சா? இதுதான் வந்து காரணிகளின் வலுக்களின் பெருக்கம். சரியா? வலுக்களோட பெருக்கம். சரியா? காரணிகளோட வலுக்களின் பெருக்கம். இப்ப உங்களுக்கு வந்து இப்படி தந்திக்கிறான், ஏ கணம் பி கணம். சரியா? இப்படி தந்திக்கிறான். இத உங்களுக்கு வந்து பெருக்கம் ஒன்றின் வலுவாக தர சொல்லு. பெருக்கம், இதுதான் பெருக்கம். இந்த பெருக்கத்துல வலுவா இப்படி ஒரு ஃபார்ம்ல கேட்டுக்குது. இது எப்படி செய்யற, பெருக்கம் ஒன்றின் வலுவாக இது என்ன செய்யற, ஒன்னாவது ஏ தர பீட என்னன்னு எழுதணும், கணம் எழுதணும். விளங்கிச்சா? இந்த ஏக்கும் இந்த கணம் சொந்தம், பிக்கும் கணம் சொந்தம். அப்ப ஏ பி கணம் இப்ப வீடு. விளங்கிச்சா? இப்படி வைங்க. இப்போ உங்களுக்கு தந்திக்குது y கணம் y கணம் z கணம்னு சொல்லி தந்தீங்க. இது உங்களுக்கு எழுதி எப்படி எழுதி y x உள்ளுக்கு எழுதிட்டு ஒரே அடிக்கு இந்த கணத்தை வெளியே போடணும். இப்போ இந்த தரை இல்லாம y z கணம்னு சொல்லி எழுதியாச்சு. விளங்கிச்சா? இப்படி ரெண்டு ஃபார்ம்ல இந்த கேள்வி வரும். இப்போ உங்களுக்குள்ள கேள்வி ஒன்னாவது எழுதிக்கோங்க, பின்வரும் பெருக்கங்கள் ஒவ்வொன்றினதும் நிப்பாட்டி எழுதிக்கோங்க, பின்வரும் பெருக்கங்கள் ஒவ்வொன்றினதும் வலுவை பெருக்கத்தின் காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக காட்டுக. சரியா? வலுக்களின் பெருக்கமாக காட்ட சொல்லுகிறது. 2 தர 5 வர்க்கம் ஏ தர பீட வர்க்கம் எக்ஸ் தர வைட 5 5 ஏட வர்க்கம். சரியா? அடுத்த தலைப்பு எழுதுங்க, அடுத்தது எழுதுங்க. சரியா? பெருக்கம் ஒன்றின் வலுவாக தருக 36x வர்க்கம். இது எப்படி நாங்க எழுதுறோம், 36ஐயும் நாங்க அப்படி மாத்தி எழுதுவோமே. ஒன்னாவது 36 யார்ட வர்க்கம் 6. சரியா? அப்ப 6 வர்க்கமும் x வர்க்கமும் இருக்குது. இப்ப சேர்த்து எழுதி நம்ம எப்படி 6x வர்க்கம்னு சொல்லி எங்களுக்கு இதை எழுதி காட்டிடும். விளங்கிச்சா? அப்படி நம்பர் வந்து அப்படி செய்யுங்க. எழுதுங்க 4 வைட வர்க்கம் 9z வர்க்கம். அடுத்தது வந்து y கணம் z கணம். விளங்கிச்சுதானே? ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஒன்று காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதுக என்று சொல்லி சொன்னா நீங்க இது ஒவ்வொன்றையும் தனித்தனியா எழுத போறீங்க. இப்படி 2 கணம் x கணம்ன்ற மாதிரி விட வந்து சேரணும். இப்ப உங்களுக்கு வந்து பெருக்கம் ஒன்றின் வலுவாக தருக, இப்படி பெருக்கம் ஒன்றை இப்படி இதுதான் பெருக்கம். இப்படி ஒரு பெருக்கத்திட வலுவாக கேட்டா நீங்க இப்படி ஒரு ஃபார்ம்ல எழுத போறீங்க. இப்படி தனியா உள்ளத நீங்க வந்து இப்படி மாத்தி எழுத போறீங்க.
விளங்கிச்சா? இதுதான் என்னது பெருக்கம் ஒன்றின் வலு. சரியா? இப்ப உங்களுக்கு அடுத்தது மறை எண்கள்ட பெருக்கம் தெரிஞ்சுக்கணும். வலு இப்ப ஒன்றோட சும்மா ஒன்றோட வர்க்கம் சொன்னா ஒன்று தர உண்டு. இப்ப மறை ஒன்றோட வர்க்கம்டா மறை ஒன்று தர மறை ஒன்று. சரியா? மறை ஒன்று தர மறை ஒன்று பாருங்க, ஒரே மாதிரி குறியீடுகள் பெருக்கப்பட்டா பிளஸ்ஸா மாறிடும். அப்ப மறையொன்றின் வர்க்கமும் பாருங்க, மறை ஒன்றின் வர்க்கம்டா மறை ஒன்று தர மறை ஒன்று. அப்ப ஒன்று தர ஒன்று ஒன்று, மறையும் மறையும் சேர்ந்தா பிளஸ்ஸா மாறிடும். விளைச்சா? அப்ப மறையும் மறையும் ஒன்றா மாறிடும். நினைவு வச்சுக்கோங்க, மறை ரெண்டோட வர்க்கம்னு சொன்னாலும் 4 தான். ஏண்டா மறை ரெண்டும் சேர்ந்தா பிளஸ் 4ஆ மாறிட போகுது. 2 4 ஒரே மாதிரி குறியீடுகள் பெருக்கப்பட்டா பிளஸ்ஸா மாற போகுது. என்ன வச்சுக்கோங்க, மறை ஒன்றோட வர்க்கம் வார நேரம் அப்படி வரப்போகுது. இப்ப மறை ஒன்றோட கணம் டிகிரி அப்படின்டா மறை ஒன்று தர மறை ஒன்று தர மறை ஒன்று. மறை ஒன்றும் எவ்வளவு நேர் உண்டு. அதோட இந்த மறை ஒன்றை பெருக்கணும். இப்ப பாருங்க, வித்தியாசமான குறியீடுனால மைனஸ் ஒன்று சொல்லி வரப்போகுது. அப்ப வர்க்கம் வார நேரம் உங்களுக்கு என்ன வரப்போகுது, பிளஸ்லயும் கண்டம் அப்படி ஒற்றை எண்கள்ல வார நேரம் மைனஸும் வரப்போகுது. விளங்கிச்சா? இரட்டை எண்ல வார நேரம் பிளஸும் ஒற்றை எண்ல வார நேரம் மைனஸும் வச்சுக்கோங்க. இப்ப இது ஒன்றின் மறை ஒன்றின் 3 தானே, மறைக்கு மட்டுமே பாருங்க. இப்ப மறை ஒன்றின் 2 இருந்தா மறை ஒன்று தர மறை ஒன்று. அப்ப மறையும் மறையும் சேர்ந்தா பிளஸ் ஒன்று. இப்ப மறை ஒன்றோட 3 எப்படி வரும், மறை ஒன்று தர மறை ஒன்று தர மறை ஒன்று. நீங்க பெருக்கி இது ரெண்டையும் பெருக்கினா நேர், அதோட அதை பெருக்கினா மறையா மாறும். அப்படி அவங்களுக்கு மறை ஒன்று தான் திருப்பி வரப்போகுது. இப்ப மறை ஒன்றோட 4 டிகிரி. இப்ப மறை ஒன்று தர மறை ஒன்று தர மறை ஒன்று தர மறை ஒன்று. பாருங்க, மறையும் மறையும் சேர்ந்த என்னது, நேர் ஒன்று. இந்த நேர் ஒன்றோட இப்ப இந்த மறை ஒன்று பெருக்குங்க, இந்த மறை ஒன்று பெருக்குங்க. இப்ப என்ன வரும், மறை ஒன்று. இந்த மறை ஒன்றோட இந்த மறை ஒன்று பெருக்குங்க, மறையும் மறையும் சேர்ந்து வருவன் நேர். அப்ப பாருங்க, இப்படி 2 4 2 4 6 அந்த 2 இதை அடுக்கா போற நேரம் விட பிளஸ்க்கு மாறிடுது. சரியா? மறையில வந்தாலும் விட பிளஸ்க்கு மாறிடுது. சரியா? இப்ப நீங்க மறை 2 4 மறை 5 3 காணணும். என்ன செய்யணும், நீங்க 2 4ஆம் அடுக்கு உதாரணத்துக்கு இப்படி இது மறை 3 2ஆம் அடுக்குன்னு சந்திக்குது. அப்ப என்ன செய்யணும், மறை 3 தர மறை 3. என்ன செய்ய சொன்னேன், உன பெருக்கி நம்பரை போடுங்க. இது இரட்டை எண்ணாக இருந்தால் பிளஸ் வரணும், ஒற்றை எண்ணாக இருந்தா 3க்கு மைனஸ் வரணும். அப்படி நினைவு வச்சுக்கொண்டு இந்த கணக்கை செய்யும். சரியா? இதோட மறை ஒன்றின் 10 மறை ஒன்றின் 101. சரியா? அடுத்தது இந்த கேள்வி, மறை ஒன்றின் 8. சரியா? மறை ஒன்றின் 8 மறை ஒன்றின் 9 மறை ஒன்றின் 10 பின்வருவனவற்றுள் சிறிய எண் எது? சரியா? அடுத்தது இந்த கேள்வி, மறை ஒன்றோட 8 மறை ஒன்றோட 9 பின்வருண கூற்று சரியானதா பிழையானதா? இது பெருசுன்னு சொல்லிடுது. செஞ்சு பாருங்க, சரியா பிழையான்னு சொல்லி பார்த்து போடுங்க. சரியா? அப்ப இது தான் இப்ப உங்களுக்குள்ள ஒர்க். இன்னும் கொஞ்சம் ஒர்க் போட்டு விடுறேன். ஓகே.